ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது கடல் புறா பாகம் 25. அன்றைய இரவு நிகழ்ச்சியை பற்றிய மர்மத்தை தான் உடைக்க முயன்ற சில வினாடிகளுக்குள் யாரோ நால்வரை பற்றிய புது மர்மம் ஒன்று முளைத்து விட்டதையும் அதையும் நினைத்து தன்னையும் நினைத்து அக்ஷயமுனை கோட்டை தலைவனும் அவன் புதல்வியும் பெரும் சஞ்சலம் அடைந்து தவித்ததையும் கண்ட பல்லவன் அந்த கோட்டையின் நிலவரம் பலவித சிக்கல்களை உடையதென்பதையும் அத்தனை சிக்கல்களையும் உள் பயணங்களையும் புரிந்து கொள்ள புது மனிதன் எவனுக்கும் நாளாகும் என்பதையும் அறிந்து கொள்றான். அந்த சிக்கல்கள்ல மூழ்கி எழுந்து அந்த நகரத்தில் தனக்கொரு தனி ஸ்தானத்தையும் செல்வாக்கையும் ஸ்தாபித்து கொண்ட பின்பு கலிங்கத்தின் கடல் பலத்தை உடைக்கும் லட்சியத்தை நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பதென்றால் அது சில வருஷங்களுக்கு நடவாத காரியம் என்பதையும் திண்ணமாக தெரிந்து கொண்டானாகையால அந்த நகரத்துல தன்னை பாதிக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும் மனிதர்களையும் மட்டும் கவனித்து கலைந்துவிட்டு தான் லட்சிய பாதையில நடக்க வேண்டுமே ஒழிய எல்லா விவகாரங்களிலும் தான் தலையிடுவது வீண் தொல்லை என்ற முடிவுக்கும் வர்றான். தவிர தன்னை நேரடியாக பாதிக்கக்கூடிய எதிரிகளையோ நிகழ்ச்சிகளையோ சமாளிப்பதில் தாமதம் காட்டுவதும் தவறாகும் என்ற எண்ணமோ அவன் இதயத்துல எழுது. ஆகவே அந்த சமயத்துக்கு அக்ஷயமுனை வரலாறு முற்றிலும் கவனம் செலுத்தாமல் எந்த நால்வர் வருகையால் தனக்கு ஆபத்து என்று மஞ்சள் அழகியும் அவள் தந்தையும் நினைத்தார்களோ அந்த நால்வரை பற்றி மட்டும் அந்த சமயத்துல தெரிந்து கொண்டால் போதுமென்றோ அந்த நால்வரை சமாளித்து கொண்டு தான் பணியில அடுத்த 2 நாட்களுக்குள் இறங்குவதே தான் செய்யக்கூடிய காரியம் என்பதையும் தீர்மானித்து கொண்ட இளைய பல்லவன் அந்த நால்வரை பற்றிய விவரங்களை மஞ்சள் அழகி கூற முற்பட்டதோ மிகுந்த கவனத்துடன் அவள் சொல்வதை கேட்கிறான். ஆனா மஞ்சள் அழகி அந்த நால்வரை பற்றி மட்டும் பேச்சு துவங்கல. அந்த நால்வர் வருகையால அவனுக்கு என்ன ஆபத்து என்பதையும் உடனடியாக எடுத்து சொல்லல. பெரியதொரு சரித்திரத்தையே சொல்ல ஆரம்பிக்கிறா. நீங்கள் கேட்டது சிறு கேள்விதான் வீரரே. இருப்பினும் அதற்கு தரக்கூடிய பதில் சிறிதல்ல. வெளியுலகம் அறியாத பல விஷயங்களை எடுத்து விவரித்தால் தான் இந்த அக்ஷயமுனையின் உண்மை சொரூபத்தை, இங்குள்ள மக்கள் கூட்டங்களின் விசித்திர அமைப்பை, இங்கு ஏற்படும் விபரீத நிகழ்ச்சிகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறா. இதை சொன்னபோது அவள் கண்களில் இருந்த சங்கடத்தையும் குரலில் இருந்த சஞ்சலத்தையும் கவனித்த இளைய பல்லவன், அக்ஷயமுனையின் அபகீர்த்திகளை அவள் அளவுக்கு மீறி மதிப்பிடுகிறாளோ, அபாயங்களை வரம்புக்கு மீறி வர்ணிக்க எத்தனிக்கப்படுகிறாளோ என்று எண்ணினாகனாகையால பலதரப்பட்ட மக்கள் கூட்டமும் போட்டியும் கொலையும் பொறாமையும் அக்ஷயமுனைக்கு மட்டும் பிரத்யேகமானதல்ல தேவி. இத்தகைய அபாய பிரதேசங்கள் உலகத்தின் பல இடங்களில் இருக்கின்றன என்று சொல்றான் அவளை நோக்கி. அவன் எண்ணங்களை அவள் நொடி பொழுதுல புரிந்து கொள்றா. உள்ள அபாயத்தை தான் மிகைப்படுத்தி கூறுவதாக அவன் நினைப்பத சந்தேகத்துக்கு இடமின்றி அறிந்து கொண்டு அவள் கேட்கிறா. இத்தகைய அபாய பிரதேசங்கள் பல இடங்களில் இருக்கலாம். ஆனால் அங்குள்ள அரசாங்கங்கள் அந்த பிரதேசங்களை என்ன செய்ய பார்க்கின்றன? அவள் எதற்காக இந்த கேள்வியை கேட்கிறாள் என்பது இளைய பல்லவனுக்கு புரியவில்லைதான். அவள் அனாவசியமாக பேச்சை வளர்த்துவதும் அவனுக்கு இஷ்டமில்லை. இருப்பினும் அவள் மனதை புண்படுத்த விரும்பாம பதில் சொல்றான். சீர்படுத்த பார்க்கின்றன, ஒழுக்கத்தையும் நீதியையும் நிலைநிறுத்த பார்க்கின்றன. அவள் கண்கள்ல வருத்தம் பெரிதும் விரியுது. பெருமூச்சொன்றும் அவள் நாசியிலிருந்து கிளம்புது. விளக்கி சொல்லுங்கள் என்று மீண்டும் கேட்கிறான். கொள்ளைக்காரர்கள் குழுமியுள்ள இடங்கள் எந்த நாட்டிலும் உண்டு. அந்த இடங்களை அரசாங்கங்கள் சீர்படுத்துகின்றன. கொள்ளைக்காரரை அடக்கவும் மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை அளிக்கவும் பிரயத்தனப்படுகின்றன. மஞ்சள் அழகியின் அடுத்த வார்த்தைகள் மிக நிதானமாக வெளிவருது. இங்கு அதுதான் இல்லை. என்ன சொல்லுகிறீர்கள்? அவள் நேரடியா பதில் சொல்லல. ஸ்ரீ விஜயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்கிறா. உலகத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள பேரரசுகளில் ஒன்று. அதை தவிர பல தீவுகளை கொண்டதால் பெரும் நிலப்பரப்பும் உடையது. அதையும் தவிர அத்தனை தீவுகளிலும் தங்கம் கிடைப்பதால் சொர்ண பூமி என்றும் அழைக்கப்படுகிறது. உண்மை வீரரே, முற்றிலும் உண்மை. உலகத்தின் சகல நாடுகளும், ஏன் மனித வர்க்கமும் முழுவதுமே தங்கத்துக்காகத்தானே பிராணனை விடுகின்றன அல்லவா? ஆம். அதனால்தான் தூரத்தில் மேல் திசையில் உள்ள யவனரும் அரபு நாட்டவரும் கூட இந்த நாட்டை நாடி வருகிறார்கள். அப்படித்தான் கேள்வி. கேள்வி மட்டுமல்ல, உண்மையும் அதுதான். இங்கு தங்கம் நிரம்ப கிடைக்கிறது. நிரம்ப என்றால் எத்தனை தெரியுமா? சொல்லுங்கள். இங்கு தங்கம் எடுக்க கனி எடுத்து பதனம் பண்ணி பிரிக்க வேண்டாம். இந்த நாட்டு மண்ணிலேயே தங்கம் கலந்திருக்கிறது. மண்ணை நீரில் போட்டால் மண் கரைந்து தங்கம் பிரிந்துவிடும். இதை கேட்ட இளைய பல்லவன் அசந்து போறான். அப்படியா என்று கேட்கவும் செய்யறான். ஆச்சரியம் குரல்ல துணிக்க. அந்த ஆச்சரியத்தை லட்சியம் செய்யாமலே அவள் சொல்றா. வேண்டுமானால் நாளைக்கு நீங்களே சோதித்து பாருங்கள். சொர்ண பூமி கூட்டத்தின் முக்கிய நிலமான இந்த சொர்ண தீவின் மண் முழுவதும் தங்கமயம். ஆகவே இங்குள்ள யாவருமே தங்கத்துக்காக போராட வேண்டிய அவசியமில்லை. தங்கத்துக்காக போராட வேண்டிய அவசியமில்லை என்றால் எதற்கும் போராட வேண்டிய அவசியமில்லை. தங்கத்தை கொடுத்தால் உலகத்தில் கிடைக்காத பொருள் ஏதுமில்லை. இருந்தும் பொன் கொளிக்கும் இந்த நாட்டில்தான் கிழக்கு திசையில் உள்ள பெரும் கொள்ளைக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலோர் இந்த அக்ஷயமுனையிலும் இதற்கு பின்னாலுள்ள எரிமலை தொடரின் காடுகளிலும் இருக்கிறார்கள்.
பொன் தேவையே இல்லாத பொன் கொளிக்கும் இந்த பேரரசில் கொள்ளைக்காரர் ஏன் வளருகிறார்கள்? யோசித்து பாருங்கள். அவள் சொற்கள் இளைய பல்லவனுக்கு தீவிர சிந்தனையை அளிக்குது. ஆம், ஏன் என்று யோசிக்கிறான். இஷ்டப்பட்டால் ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யபதி இந்த அக்ஷயமுனையை தன் படைபலத்தால் ஒரே நாளில் சீர்படுத்தி விடலாம். ஏன் அப்படி செய்யவில்லை என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்றான். விடை ஏதும் கிடைக்காததால அவளையே கேட்கிறான். ஏன்? இங்குள்ள கொள்ளைக்காரர்கள் நாட்டுக்கு தேவையா இருக்கிறார்கள் என்று நிதானமாகவும் ஓரளவு வெறுப்புடனும் பதில் சொல்றா மஞ்சள் அழகி. கொள்ளைக்காரர்கள் நாட்டுக்கு தேவையா? ஆச்சரியத்துடன் எழுத இளைய பல்லவன் கேள்வி. இல்லையில் ஸ்ரீ விஜயத்தின் மன்னர் இந்த அக்ஷயமுனையை ஏன் அளிக்கவில்லை என்று அவள் பதில் கேள்வி கேட்கிறா. காரணம் புரியாம விழிக்கிறான் இளைய பல்லவன். மஞ்சள் அழகி மேலும் விவரிக்கிறான். ஸ்ரீ விஜயத்தின் மன்னர் இந்த அக்ஷயமுனையிலும் அடுத்துள்ள பகுதிகளிலும் உள்ள கொள்ளை கூட்டங்களை அழிக்காதது மட்டுமல்ல, வளர்க்கவும் வளர்க்கிறார். அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு வரும் பொன்னாசையால் அல்ல, பொருளாசையாலும் அல்ல என்று அவள் சொற்களை இடைமறித்த இளைய பல்லவன், என்ன பொன்னாசையால் அல்லவா என்றான் வியப்போட. அல்ல, வேறெந்த ஆசையால்? மண்ணாசையால். மண்ணாசையாளா? ஆம், சொந்த நாட்டின் மீதுள்ள ஆசையால். அதற்கு கொள்ளைக்காரரை வளர்க்க வேண்டுமா? இந்த நாட்டுக்கு வேறு வழி இல்லை. நீங்கள் சோழ நாடு தானே? ஆம். உங்கள் நாடு இங்கிருந்து எத்தனை தூரம்? தொலை தூரம். அங்கிருந்து இங்கு வந்து உங்கள் மாமன்னர் ராஜேந்திர சோழதேவர் எத்தனை நகரங்களை அளித்தார், எத்தனை அரிய பொருள்களை கவர்ந்து சென்றார். படையெடுப்பின் விளைவு அது. எப்படியாவது இருக்கட்டும், நடந்தது அதுதானே? ஆம். காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்கள். மஞ்சள் அழகி ஆசனத்தை விட்டு எழுந்து சாளரத்தை நோக்கி சென்று வெளியே எட்டி பார்த்து விட்டு திரும்புறா. பிறகு பெருமூச்சு விட்டு சொல்றா, ஸ்ரீ விஜயத்துக்கென்று தனியான கடற்படை பலம் இல்லை. சோழ நாட்டிலிருந்து பெரும் கடற்படை கடாரத்தை அணுகும் முன்பு அதை தடை செய்ய இந்த சாம்ராஜ்யத்திற்கு தேவையான மரக்கலங்கள் இல்லை, மாலுமிகள் இல்லை. இங்கிருந்தவர்கள் கொள்ளைக்காரர்கள்தான். ஆகவே ஸ்ரீ விஜய மன்னர்கள் அவர்களை ஆதரிக்க முற்பட்டார்கள். ஸ்ரீ விஜயத்தின் ஆதிக்குடிகள் தைரியசாலிகளான மாலுமிகள். அவர்களில் 2 இனத்தார் உண்டு. ஒரு சாதியார் பதக்குகள் எனப்படுவர், இன்னொரு வகுப்பு சுலூக்கள். பதக் இனத்தார் நிலத்தில் கொள்ளையடிக்க வல்லவர்கள். சுலூக்கள் கடற்கொள்ளைக்காரர்கள். இன்றும் இவர்கள் சொர்ணபூமியின் காடுகளிலும் காடுகளை அடுத்த கடலோரங்களிலும் வசித்து வருகிறார்கள். இந்த 2 இனத்தாரையும் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற இளைய பல்லவன். பதக் சாதியார் மனிதர்களை சாப்பிடுவார்கள் அப்படிங்கிற மஞ்சள் அழகி குரல் சற்றே நடுங்க. மனிதர்களை சாப்பிடுவார்களா? ஆம், தங்களிடம் சிறைப்படுபவர்களையும் வயதான உறவினர்களையும் தின்பார்கள். இன்னும் உலகில் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். அவர்கள் தலைவர்களில் 2 இன்றிரவு நிகழ்ச்சிக்கு வருவார்கள். அவர்களை நான் அவசியம் சந்திக்க வேண்டும். அவர்கள் மட்டுமல்ல, சுலு கொள்ளை தலைவர் 2 வருவார்கள். அவர்கள் மனிதரை தின்பதில்லை. அவர்களிடம் சிறைப்படுபவர்களுக்கு ஏற்படும் அவதி மரணத்தினும் கொடியது. அப்படியா? ஆம். இரவு நிகழ்ச்சிக்கு வர பிடிவாதம் பிடித்தால் அவர்களையும் பார்க்கலாம், அவர்களது அடிமைகளின் நிலையையும் பார்க்கலாம். கூட வரும் அடிமைகளில் பாதி பேர் நாக்குகள் துண்டிக்கப்பட்டிருக்கும். சிலர் ஒரு கண்ணிழந்திருப்பார்கள். சிலருக்கு கை, கால், காது இவற்றில் ஏதாவது 1 2 இருக்காது. அந்த இடத்தின் அபாயத்தை, சாதிகளின் பயங்கரத்தை, அங்கு வரக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை நன்றாக உணர்ந்து கொள்றான் இளைய பல்லவன். ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தின் அரசன் தனது நாட்டை பாதுகாக்க படைபலத்தை விருத்தி செய்யாமல் கொள்ளையரையும் பயங்கரமான ஆதி குடிகளையும் கொண்டு காரியத்தை நடத்தி வருவதை நினைத்து இந்த நாகரிக உலகத்தில் இப்படியும் ஒரு அரசாங்கமா என்று என்றான். அதுவும் புத்தர் பிரான் கொள்கையையும் மதத்தையும் பிரதானமாக உடைய ஸ்ரீ விஜயம் இப்படி மாறியது ஆச்சரியமா இருக்குது அவனுக்கு. உலகத்தின் பூசல்களை ஒழிக்க வந்த அந்த உத்தமரை சில வினாடிகள் தியானித்த இளைய பல்லவன் வேற எதற்காக அல்லாவிட்டாலும் புத்தர் பிரான் கொள்கைகள் செழிக்கவும், ஸ்ரீ விஜயம் நாகரிக சாம்ராஜ்யமாக மாறவும், குணசாலியான குணவர்மன் அதன் அரியணையில் அமர வேண்டியது அவசியம் என்று தீர்மானிக்கிறான். குணவர்மன் அரியணை போரில் மனித நாகரிகமும் பேரரசின் கடலாதிக்கமும் வாணிபமும் சகலமுமே கலந்திருக்கிறது என்று தனக்குள் சொல்லிக் கொள்றான். குணவர்மன் அரியணை ஏறுவதானால் கலிங்கத்தின் கடலாதிக்கம் மட்டுமின்றி அக்ஷயமுனையின் கொள்ளையர் ஆதிக்கமும் அழிய வேண்டும் என்பதையும் நிர்ணயித்து கொண்ட அவன் கொள்ளையர் ஆதிக்கத்தை ஒழிப்பதில் தன்னை எதிர்நோக்கக்கூடிய ஆபத்துகளை எண்ணி பார்க்கிறான். ஆபத்து அதிகம் என்பதை நினைக்க நினைக்க அவற்றை எதிர்நோக்க வேண்டும் என்ற ஆவலே இணைந்த பயமறியாத அவன் உள்ளத்துல. ஆகவே மஞ்சள் அழகிய நோக்கி, தேவி, எப்படியும் இன்றைய இரவு நிகழ்ச்சிக்கு வரத்தான் போகிறேன். நீங்கள் சொன்ன அந்த நாள் வரையும் சந்திக்க தீர்மானித்து விட்டேன். இரவு நிகழ்ச்சி என்கிறீர்களே, அது என்ன அத்தனை பயங்கரமானதா? அதையும் தான் சொல்லுங்களேன் என்று கேட்கிறான். அக்ஷயமுனை கோட்டையின் அன்றைய இரவு நிகழ்ச்சியை பற்றி தந்தையும் மகளும் திரும்ப திரும்ப பரிமாறிக்கொண்ட வார்த்தைகளிலிருந்தும் அதை பற்றி தன்னை பயமுறுத்திய சொற்களிலிருந்தும் அந்த நிகழ்ச்சி ஏதோ என்னவோ எத்தனை பயங்கரமானதோ என்றெல்லாம் எண்ணமிட்டு அதை அறிந்து கொள்ள பிடிவாதம் பிடித்த இளைய பல்லவன் அது என்ன என்பதை மஞ்சள் அழகி எடுத்து சொல்லிய பூ தானா என்னிப்பிலும் இத்தனை பிரமாதப்படுத்தினார்கள். ஐயப்பாலும் அந்த அறை அதிரும்படியாக இருக்கிறான்.
அவள் சொன்ன அந்த இன்ப காட்சியின் துன்பம் சொற்களையும் அவள் சொல் அவனுக்கு அத்தனை நகைப்பையும் அலட்சியும் அளித்தாலும் இரவு நின்றி அவன் கிழிவு அத்தனை அதோ அல்லவன் அந்த நகை பொருட்டாக கொள்ளாமலும் அவன் ஓரளவு அந்த வருத்தம் செவ்வரி படர்ந்த மஞ்சள் அழகியின் கண்கள்ல நன்றாக துளிர் கிடக்குது. அவள் முழஞ்சல மேகம் ஒன்று படர்ந்து மெல்ல மகிழ்ச்சிக்குது. அவன் திரும்ப திரும்ப இருமுறை நகைத்ததை அவள் மௌனத்துடனும் அவனும் பார்த்து இருக்கா. ஆழமான இதயத்தை உடையவனோ அகூதாவின் சபது கேட்டது முதல் கிளிப்பிடித்து கிடந்தவனுமான அவள் தந்தையும் அந்த கியை மறந்து இளைய பலவன மிகுந்த வெறுப்புடன் நோக்குறான். இரவு வந்தால் நேரிட இருப்பதை அறியாமல் இவன் நகைக்கிறானே என்ற எண்ணத்தால அக்ஷயமுனை காவலன் இதயத்துல அந்த வினாடி துளிர்த்தது அனுதாபம் இல்லாவிட்டாலும் இவன் பிடிவாதத்தால் இன்றிரவு அக்ஷயமுனையில் பெரும் பிரளயம் ஏற்படுமே என்ற நினைப்பால பெரும் பயம் எழுந்து நிற்க. ஆகவே பயமோ வெறுப்போ கலந்த பார்வையொன்று அவன் இளைய பல்லவன் மீது வீசி இடம் பொருள் ஏவல் ஆகிய எதையும் கவனிக்காம அத்துமீறி இருமுறை நகைத்த சமயத்திலும் இளைய பல்லவன் கண்கள் மட்டும் எதிரே இருந்த இருவர் முகங்களையும் ஆராய்ந்து கொண்டிருந்ததன் விளைவாக அவ்விரண்டிலும் ஏற்பட்ட மாறுதல்களை சிரிப்புக்கு இடையே அவன் கவனிக்க தவறவில்லையாகையால மஞ்சள் அழகி விளக்கிய இரவு நிகழ்ச்சி மேலுக்கு தோன்றியது போல் அத்தனை இன்பமானதா இருக்க முடியாதோ என்னவோ என்ற சந்தேகம் அவனையும் பிடிக்கலாகுது. அதுவும் மஞ்சள் அழகியின் வதனத்துல படர்ந்த பரிதாபமோ சஞ்சலமோ அவன் சந்தேகத்தை தூண்டிவிடவே தனது நகைப்ப அடக்கி கொண்டு சில வினாடிகள் மஞ்சள் அழகிய கூர்த்த நோக்கிவிட்டு கேக்குறான், தேவி, அக்ஷயமுனை கோட்டை பெரும் மர்மக்கூடம் போல் இருக்கிறதே. மஞ்சள் அழகி தான் விழிகளை சற்றே உயர்த்தி அவனா நோக்குறா. அவற்றில் விரிந்து கிடந்த துயரம் குரலிலும் ஒலிக்க ஆம் என்று ஒரே வார்த்தையில பதில் சொல்றா. அந்த ஒரு வார்த்தையில் பதிந்து கிடந்த அனுதாபம் இளைய பல்லவன் இதயத்தை ஊடுருவி சென்றது. சில நாளிகைகளுக்கு முன்பே சந்தித்த முன்பின்னறியாத அந்த பெண் தன்னிடம் காட்டும் அனுதாபத்துக்கு காரணம் புரியாம அவன் தவிக்கிறான். எதிர்பாராத அனுதாபமோ அன்போ அவளிடம் தனக்கு ஏற்பட்டிருப்பதை உணர்ந்த அவன் பெரிதும் குழம்புறான். பெரும் வியப்புக்கும் உள்ளாகிறான். பெண்களை பார்த்ததும் உணர்ச்சி வசப்படக்கூடிய சுபாவம் உள்ளவன் அல்ல இளைய பல்லவன். சென்ற ஓராண்டு காலத்துல பல நாடுகளுக்கு சென்று பல அழகிகளை பார்த்தும் சலிக்காத அவன் மனமோ மஞ்சள் அழகின் அபூர்வ எழிலில் மட்டும் அல்ல, அவள் பார்வையில் குரலில் அனைத்திலும் ஓரளவு லயிக்கவே செய்யுது. ஆகவே சற்று சஞ்சலத்துடனேயே அவன் மீண்டும் கேட்கிறான், அத்தனை மர்மங்களில் நீங்கள் சொன்ன இரவு நிகழ்ச்சி, அதுதான் அந்த இன்ப காட்சி, அதுவும் சேர்ந்ததுதானா? ஆம், இன்றிரவு முழுமதியின் நிலவில் நீங்கள் நடனமாடப் போவதாக சொன்னீர்கள் அல்லவா? ஆம், சொன்னேன். மிகவும் தீனமாகவே வருது அவள் பதில். உங்களுடன் பல சேடிகளும் சேர்ந்து ஆடுவார்கள் என்று கூறினீர்கள். ஆம், கூறினேன். என்ன விந்தை! முழுமதி நிலவு அப்சரஸ் போன்ற ஒரு பெண் ஆடுகிறாள். அவளை சுற்றிலும் அழகிகளும் ஆடுகிறார்கள். அப்படி இருந்தும் அதில் துன்பமா என்ற இளைய பல்லவனின் குரல்ல ஆச்சரியம் எல்லை கடந்து ஒலிக்குது. ஆம், துன்பம்தான். இந்த நாட்டு நடன காட்சி அத்தனை இன்பமான காட்சியா? இல்லை, வாஜாங் என்ற வாயாங் நடனத்தை விட இன்பம் தரும் கலை காட்சி உலகத்தில் எதுவும் இல்லை. இதை சொன்ன போது மஞ்சள் அழகியின் கண்கள்ல புத்தொளி ஒன்று பளிச்சிடுது. நடனத்தை நினைத்த மாத்திரத்துல அவள் உடலெங்கும் மயிர்கூச்செறியுது. முகத்திலிருந்த சஞ்சலம் கூட சிறிது மறையுது. அவள் முக மாறுதல்களை அவன் கவனிக்கத்தான் செய்தான். நாட்டியத்தை நினைத்ததுமே அவள் முகத்துல ஏற்பட்ட புது பொலிவையும் பாக்குறான். அவள் உடலிலேயே நாட்டியம் ஊறி கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள்றான். ஆகவே அந்த நாட்டியத்தை பற்றிய தகவல்களையும் அதனால ஏற்படக்கூடும் என அவன் எதிர்பார்க்கும் விபரீத விளைவுகளையும் அறிந்து கொள்ள அவன் மேலும் பேச்சை தொடர்ந்து, வாஜாங்கா, வாயாங்கா, ஏதோ நாட்டிய முறை சொன்னீர்கள் என்று ஆரம்பிக்கிறான். அவனை இடைமறித்த மஞ்சள் அழகி, இரண்டு விதமாகவும் அதை அழைப்பதுண்டு. வாஜாங், வாயாங் இரண்டும் ஒரே நாட்டிய முறை. சொர்ணத்தீவின் தேசிய சொத்து, கலை சிகரம் அது அப்படிங்கிறான். அதில் என்ன துன்பகரமான காட்சிகளைத்தான் ஆடுவீர்களா என்று கேட்கிறான் இளைய பல்லவன். இல்லை இல்லை என்று சட்டென பதில் சொல்லிய மஞ்சள் அழகி, மிக இன்பமான காட்சிகளைத்தான் ஆடுவோம். இன்பமான காட்சிகளா? ஆம், புராண கதைகளை ஆடுவோம். வேறு வகை வீர காதற் சுவை கதைகளையும் ஆடுவோம் என்று அவள் நாட்டியத்தை நினைக்க நினைக்க உணர்ச்சி மேலிட்டு பேசுறான். அவள் உணர்ச்சிகளை மேலும் தூண்ட கேட்கிறான் அவன். புராண கதைகளா? இந்த ஊருக்கென்று தனி புராணங்கள் உண்டா? இல்லை, தனிப்பட்ட புராணங்கள் கிடையாது. ராமாயண மகாபாரத கதைகளைத்தான் ஆடுகிறோம். அவை எங்கள் நாட்டு புராணங்களாயிற்றே. ஆம், அந்த புராணங்கள் தான் இங்கும் நடமாடுகின்றன. பாரதத்தின் புராணங்களாலும் கலைகளாலும் புத்துயிர் பெற்றது சொர்ணபூமி. சொர்ணபூமியின் தீவுகளில் முதலில் பாரதத்தின் ஸ்நான தர்மமும் பிறகு புத்த மதமும் பரவின. நீங்கள் ஊன்றி பார்த்தால் உங்கள் நாட்டு கலாச்சாரத்திற்கும் இந்த நாட்டு கலாச்சாரத்திற்கும் அதிக வேற்றுமை இருக்காது. பாரதத்திலிருந்து வந்த கலைகள் இங்குள்ள கலைகளுடன் பிணைந்தன, பாலுடன் தேன் கலந்தது போல். பழைய வாஜாங்கில் நிழலாட்டம்தான் காட்டுவார்கள். பரதநாட்டியம் கலந்த பிறகு நடன கலைஞர்கள் நேரடியாக ஆடுகிறார்கள். வாஜாங்கில் இருவகை உண்டு. வாஜாங் பூர்ணா என்பது புராண கதைகளை ஆடுவது. வாஜாங் கோதக் என்பது வேறு வகை காதற் கதைகளை ஆடுவது.
இரண்டும் மகோன்னதமாய் இருக்கும். இளைய பல்லவரே, வாஜாங் நிகரற்ற நாட்டிய முறை, அதன் பின்னிசை பிரமிக்கத்தக்கது. வெளிச்சூழ்நிலையில் ஆடப்படும் இந்த நடனத்தை பார்த்த பின்பு நீங்களே புரிந்து கொள்வீர்கள் என்ற மஞ்சள் அழகியின் கண்கள் கனவுலகுல சஞ்சரிக்க தொடங்குது. அந்த நாட்டிய முறையை பற்றியும் பாரதம், சொர்ணபூமி இவற்றின் கலாச்சாரத்தை பற்றியும் பேச பேச அவள் முகத்துல உணர்ச்சிகள் பலவாக விரியுது. கை கால்கள் கூட உணர்ச்சியால மெல்ல மெல்ல அசைது. அந்த அசைவை தொடர்ந்து சரளன ஆசனத்திலிருந்து எழுந்த அவள் மஞ்சத்தின் கைப்பிடியில ஒரு கையை வைத்து கொண்டு இடைத்துவள சிறிது நேரம் நிற்கிறான். அவள் நின்ற நிலை மனதை அப்படியே பறித்து விடும்படியா இருந்ததை இளைய பல்லவன் கவனிக்கிறான். பக்கவாட்டில் தலை சாய்த்து அவள் நின்ற கோலமே முதல் தரமான நாட்டிய கோலமாக அமைந்திருந்தது கவனித்த இளைய பல்லவன் என்ன நேரிடுவதா இருந்தாலும் அன்றைய நடனத்தை பார்த்து விடுவதென உறுதி கொள்றான். அவன் உறுதியை மேலும் வலுப்படுத்தவும் உணர்ச்சிகளை அலைக்கழிக்கவும் அவள் மேலும் விவரிக்கிறான். இளைய பல்லவரே, உங்கள் நாட்டு பரதத்தை நான் பார்த்திருக்கிறேன். மிகச்சிறந்த நாட்டிய முறை. ஆனால் அதிலிருந்து முளைத்த அதனால் செழிப்புற்ற வாஜாங்குக்கு இணையான நாட்டியம் உலகில் எங்குமே கிடையாது. இன்றிரவு நான் ஆடும்போது பாருங்கள், உலகமே ஆடும். அங்கு வரும் கள்வர்கள் ஆடுவார்கள், வீரர்கள் ஆடுவார்கள், பெண்கள் ஆடுவார்கள். இன்னிசை எழுந்து கலக்கும். அந்த தாண்டவத்தில் உள்ளங்கள் புரண்டிலும், உணர்ச்சிகள் அவை பெருகும். வந்து பாருங்கள், வந்து பாருங்கள். மஞ்சள் அழகி மெய்மறந்து ஆவேசத்துடன் பேசுறா. அந்த ஆவேசத்துல அவள் நின்ற நடன திருக்கோள அழகுல இளைய பல்லவன் வசப்பட்டு நிக்கிறான். அந்த இருவருமே அந்த சமயத்துல சுயநிலை இழந்து நிக்கிறாங்க. அத்தனையிலும் சுயநிலை இழக்காத ஒரு குரல் இன்பத்தின் இடையே பாய்ந்து துன்ப அஸ்திரம் என குறுக்கே புகுது. இன்பம் மட்டுமல்ல அந்த நடனத்தில் என்ற உக்கிரமான சொற்கள் அக்ஷயமுனை கோட்டை தலைவன் வாயிலிருந்து புறப்பட்டு அவர்கள் என்ன அலைகளை உடைக்கவே மஞ்சள் அழகியும் இளைய பல்லவனும் ஏக காலத்துல தலைவனை நோக்கி திரும்புறாங்க. முகத்தில் எந்தவித உணர்ச்சியையும் காட்டாத அக்ஷயமுனை தலைவன் இகழ்ச்சி துணித்த குரல்ல சொல்றான் இளைய பல்லவனை நோக்கி, இரவு நிகழ்ச்சியின் இன்பக் கிளையை புரிந்து கொண்டு விட்டீர்கள் என்று. அப்படியானால் அதற்கு என்று துவங்கிய இளைய பல்லவனை இடைமறித்த அக்ஷயமுனை கோட்டை தலைவன், ஆம், துன்பக் கிளையும் ஒன்று உண்டு. நீங்களே சொன்னீர்கள் அல்லவா இன்பத்தில் துன்பம் என்று என சொல்றான். ஆம், சொன்னேன். நீங்கள் சொன்னது உண்மை. ஆனால் துன்பத்தின் எல்லையை புரிந்து கொள்ளாமல் சொன்னீர்கள். புரிந்து கொள்கிறேன், சொல்லுங்கள். இப்பொழுது நீங்கள் மயக்கத்தின் பிடியில் இருக்கிறீர்கள். இரவு நிகழ்ச்சிக்கு வந்தால் மரணத்தின் பிடியில் இருப்பீர்கள் என்று உணர்ச்சி ஏதுமற்ற வறண்ட குரல்ல மரண ஓலை வாசிப்பவன் போல பதில் சொல்றான் பலவர்மன். இளைய பல்லவன் மஞ்சள் அழகியின் முகத்தை திரும்பி பார்க்கிறான். அப்பொழுது அதில் நாட்டிய கனவில்ல, இன்பத்தின் நினைப்பில்ல, அச்சத்தின் சுரூபமாய் இருந்தது அவள் வதனோ. சற்று நிலை தடுமாறி விட்டேன் தந்தையே என்று அவள் தந்தையை பார்த்து மன்னிப்போ கேட்டுக்கொள்றான். அது பெண்ணாகிய உனக்கு சகஜம்தான் என்று அலட்சியமாக பதில் சொல்லிவிட்டு மஞ்சள் அழகிய திரும்பி கூட பார்க்காம இளைய பல்லவன் முகத்துல மட்டும் தனது கண்களை நாட்டி கொண்டு சொல்றான் பலவர்மன். இளைய பல்லவரே, உங்கள் நாட்டு சாத்திரப்படி இன்று சித்ரா பௌர்ணமி. இன்றைய இரவு நாட்டியத்தை நாங்கள் என்றும் கைவிட்டதில்லை. அதை பெரு விழாவாக கொண்டாடுகிறோம். இது உண்மையில் சித்ரா பௌர்ணமி விழாவல்ல, ஒரு வகை அரசியல் விழா. இந்த விழாவின் முழு மர்மத்தை நீங்கள் அறிந்து கொள்ள சில வருஷங்கள் பிடிக்கும். இந்த விழா இன்பமாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் துவங்குகிறது. இறுதியில் 10-15 கொலைகளாவது விழாமல் இதுவரை இந்த விழா முடிந்ததில்லை. வாஜாங் மிக இன்பமான நாட்டியம். ஆனால் அதை பார்க்க மட்டும் வருவதில்லை கொள்ளை தலைவரும் மற்ற காட்டு மிராண்டிகளும். தங்கள் பழைய விரோதங்களை தீர்த்து கொள்ளும் ஸ்தலமாகவும் விழா அரங்கத்தை பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். இந்த கொலைகளில் அரசாங்கத்துக்கும் பங்கு உண்டு. வேண்டாதவர்களை ஒழித்து கட்டுவதற்கும் இந்த விழா பயன்படுகிறது. வாஜாங்கின் பின் இசையை பற்றி சொன்னால் என் மகள். பிறகு கலவரம் ஏற்படும் போது விளையும் விபரீத ஒலிகளை பற்றி மட்டும் குறிப்பிடவில்லை அவள். அந்த ஒலிகள் அகூதாவின் உப தலைவரான உமது உணர்ச்சிகளை கூட உழுக்க வல்லவை. பலவர்மனின் சொற்களை மிக அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த இளைய பல்லவன் இறுதியாக கேட்கிறான், இத்தகைய விழாவை நீங்கள் ஏன் நிறுத்தக்கூடாது? நிறுத்த எனக்கு சக்தி இல்லை, அக்ஷயமுனை கோட்டை தலைவன் திட்டமாக சொல்றான். கலவரத்தை அடக்குவதும் அமைதியை நிலைநாட்டுவதும் உமது கடமை அல்லவா? ஆம். பின் ஏன் ஒழுங்கை குலைக்கும் மரணத்தை விளைவிக்கும் இந்த விழாவை நடத்துகிறீர்கள்? தலைமுறை தலைமுறையாக இது நடந்து வருகிறது. பழைய பழக்கத்தை மாற்றினால் இந்த கோட்டை தவிடு பொடி ஆகிவிடும். இந்த விழா இந்த நகர தேவதையாக ஆடப்படுகிறது. அந்த தேவதையால் தங்களுக்கு பெரும் லாபமும் சுபிக்ஷமும் கிடைப்பதாக இந்த நாட்டு பூர்வகுடிகள் நினைக்கிறார்கள். ஆகையால் இதை நிறுத்த முடியாது. நிறுத்தினால் பதக் சாதியார் இந்த நகரத்தில் புகுந்து இதை அழிப்பார்கள். சுலூக்கள் அரசாங்கத்துக்கு உதவ மாட்டார்கள். பிறகு கடலில் மற்றவர்கள் வைத்தது சட்டம். நிலைமையை நன்றாக புரிந்து கொள்றான் இளைய பல்லவன். விழாவின் விளைவோ தெல்லென புரியுது அவனுக்கு. அதை திட்டமாக விளக்க, அது மட்டுமல்ல இளைய பல்லவரே, புதிதாக இந்த துறைமுகத்துக்குள் காலடி எடுத்து வைக்கும் யாரையும் இங்குள்ளவர்கள் விரும்புவதில்லை என்று சுட்டி காட்டுறான் கோட்டை தலைவன். தனக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை அவன் சுட்டி காட்டுகிறான் என்பதை உணர்ந்து கொண்ட இளைய பல்லவன் சில வினாடிகள் சிந்தனையில இறங்குறான். பிறகு ஒரு முடிவுக்கு வந்து, தலைவரே, நிலைமை விளங்கிவிட்டது எனக்கு. மரணத்தின் வாயில் எனக்கு புதிதல்ல.
பலமுறை அதை நான் மிதித்து மீண்டிருக்கிறேன். இன்றிரவு நடனத்துக்கு வருகிறேன். மற்ற விஷயங்களை நாளை பேசிக்கொள்வோம் என்று கூறிவிட்டு மஞ்சள் அழகியை தலை தாழ்த்தி வணங்கிவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியேறான். அவன் போவதை பார்த்து கொண்டிருந்த மஞ்சள் அழகியின் முகத்திலும் பலவர்மன் முகத்திலும் பெரும் திகழ் விரியுது. அவன் அன்றிரவு நிகழ்ச்சிக்கு வந்தால் அவன் மரணம் நிச்சயம். அவன் மாண்டால் அகூதாவினால் கோட்டையின் அழிவு நிச்சயம். இந்த 2 நிச்சயங்களையும் எண்ணி எண்ணி திகழுக்கு உள்ளானாக அவ்விருவரும். ஆனால் அன்றைய இரவு நிகழ்ச்சி பெரும் புரட்சியா இருந்தது. அவர்கள் நினைத்தது வேறு, நடந்தது வேறு. நடந்தது ஒரு கொலை, விளைந்தது வேறு நிலை. அத அடுத்த பகுதியில பார்க்கலாம். தேங்க்யூ.